தற்போதைய அண்மை செய்தி. உதகை அருகே பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் ஒரு வாரமாக பற்றி எரியும் காட்டுத்தீ. வனப்பகுதியில் ஒரு வாரமாக பற்றி எரியும் காட்டுத்தீயால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உதகை அருகே பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் ஒரு வாரமாக காட்டுத்தீ பற்றி எரிகிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், தகவல்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, நீலகிரி வனக்கூட்டத்திற்கு உட்பட்ட பார்சன்ஸ் வேலி, பைக்காரா ஆகிய வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டு கடந்த ஒரு வார காலமாக எரிந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வனத்துறையின் கோரிக்கையை ஏற்று நேற்று மற்றும் இன்றும் தீயை தண்ணீர் ஊற்றை அணைக்கும் பணிகளுக்காக ஹெலிகாப்டர் வர வைக்கப்பட்டுள்ளது. பார்சன்ஸ் வேலி மற்றும் எமரால்டு அணைகளிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது தீயை அணைக்கும் முயற்சியில் அயராது தொடரும் நிலையில் இந்திய விமானப்படையின் MI-17V5 மற்றும் ALH ஆகிய 2 ஹெலிகாப்டர்கள் 34 முறை பறந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 55,000 லிட்டர் தண்ணீரை தெளித்தன. மேலும் சிவில் அதிகாரிகளுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பில் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளே தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்திய விமானப்படை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக நீலகிரி மாவட்டத்தை வனப்பகுதியில் எரிந்து வரும் காட்டு தீயின் காரணமாக சுமார் 200 ஏக்கருக்கும் மேல் வனப்பகுதி எரிந்து நாசமாயுள்ளது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா. சிவகுமார், தகவல்களுக்கு நன்றி.